கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை அடைத்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் அதிசயங்கள், தானியேல் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், சிங்கக்கவியிலே அவனை போட்டு விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, எதிரிகளின் சூழ்ச்சினாலே, அந்த நாட்டு பாபிலோன் தேசத்துடைய நாட்டுடைய அதிகாரிகளுடைய சூழ்ச்சினாலே, அந்த மக்களுடைய மதவாதிகளுடைய சூழ்ச்சினாலே, தேவ பிள்ளைகளே, அவர்களை தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவர்களை சிங்க கவிகளை போட்டார்கள். ராஜாவை ஏவி விட்டு சிங்க கவிகளை போட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார். தேவ பிள்ளைகளே, அதே போல இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வார். தாவீதினுடைய அருமையான தானியேலுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்த தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, எப்படி சிங்கங்களின் வாய்களை கட்டிப்பட்டாரோ, உனக்கு விரதமாக எழும்புகிற எல்லா கர்சிக்கிறவ சிங்கம் போல வருகிற எல்லா சாத்தானுடைய கிருபைகள் வாய்களையும் அடைத்து போடுவார். தேவ பிள்ளைகளே, எல்லாமற்ற ஒன்றை சேதப்படுத்தாதபடி அந்த சிங்கங்களின் வாய்களை, அந்த பிசாசனுடைய வாய்களை கரிசிக்கிற சிங்கிற உனக்கு விரதமா, குடும்பத்துக்கு விரதமா, பிள்ளைகளுக்கு விரதமா, தொழிலுக்கு விரதமா, ஊழியத்துக்கு விரதமா செயல்படுகிற எல்லாத்தையும் அடைத்து போடுவா. உனக்கு விரதமாக செயல்படாதபடி, பேசாதபடி எல்லாத்தையும் கட்டி போடுவார். தெய்வ பிள்ளைங்க, வேதத்தில் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையிலே அந்த அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுறார், கட்டி போட்டு விட்டார்னு பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகளே, அதே தானியேலுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு விரதமாக யார் யார் தீங்கு நினைக்கிறார்களோ, யார் யார் பொய்ச்சாட்சி சொல்ல நினைக்கிறார்களோ, அவர்களுடைய வாய்களை அடைத்து போடுவார். தெய்வ பிள்ளைகளே, நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் நேற்று என்று மாறாத தேவன். நீங்கள் கலங்கண்டா அருமையான தேவனை கலக்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, சகோதரன் சகோதரிய, தாயை தவப்பனே, தேவ பிள்ளைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சிங்கங்களின் வாய்களை அடைத்துப்பட்ட நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில். அதற்கு காரணம் தானியேல். தேவ பிள்ளைகள் 3 வேளை நல்ல ஜெபம் செய்வான். தேவ பிள்ளை குற்றமற்றவனாக காணப்பட்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளை, உன் எதிரியனுடைய கரிசிக்கிற சிங்கம் போல எழும்புகிற சாத்தானுடைய வாயை கட்டி போட வேண்டுமென்றால் நீ குற்றப்பட்டவனாக காணப்பட வேண்டும். தானியேலை போன 3 வேளை ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாக காணப்படும் போது தேவன் வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்களை செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்து தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். உனக்கு முன்பாக எவனும் வாயை திறக்க முடியாது. எல்லா வாய்களையும் கட்டி போடுவார். தேவ பிள்ளைங்க, நேம் ஆஃப் ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதவசனம் சொல்கிறது, தானியேல் தன் தேவ மேல் விசுவாசித்தபடினால் சிங்கத்தை சேதப்படுத்தாதபடி அவனை கட்டி போட்டான். சிங்கங்களை கட்டி போட்டான். விசுவாசம், தேவ மேல் விசுவாசம். எனக்கு விரதமாக எழும்புற எந்த நாவுகளையும் தேவன் அவை ஒரு குட்டப்படாது கட்டி போடுவார், அடைத்து போடுவார் என்று எனக்கு அந்த தேவ பிள்ளை விசுவாசம் வேண்டும். தானியேலை போல விசுவாசம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்ய போகிறார். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரம். தானியேலுக்கு விரதமாக ஒரு கூட்டம் எழும்பி அப்பா சிங்கக்கவியில் போட்டார்கள். அப்பா அந்த சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டவரே, கட்டி போட்டவரே, அதிசயங்களை செய்தவரே, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வீராக. நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தானியேலின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்த தேவன் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்வார். கலங்காதீர்கள். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.